திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சிறந்த சொற்களை கேட்டு நீங்கள் நல்லதே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே திருவதிகை திருவீரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, ஒரு தொடர்ந்து 4-5 நாட்களாக நாம் திருவதிகை திருவீரட்டானத்து பெருமானை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 28வது பதிகம், 4ஆம் திருமுறையில் 28வது பதிகம். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே முன்னிலைப்படுத்துதல் வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். நாதனார் என்ன நாளும் நடுங்கினராகி தங்கள் ஏதங்கள் அறிய மாட்டார் இணையடி தொழுதோம் என்பார். ஆதனால் அவன் என்று எழ்கி அதிகை வீரட்டனே நின் பாதம் நான் பரவாது உய்க்கும் பழவினை பரிசிலேனே என்று பாடுகிறார். சான்றோர்கள் யாரேனும் தம்மை தலைவர் என்று குறிப்பிட்டால், அதாவது நாதனார் என்ன, சான்றோர்கள் யாரேனும் தம்மை தலைவர் என்று குறிப்பிட்டால் அதை கேட்டு எம்பெருமானுடைய அடியவராகிய தமக்கு அடியார் என்ற பெயரை தவிர தலைவர் என்ற பெயர் இயலாது. யாராவது தலைவரேன்னு சொல்லிட்டாங்கன்னா எம்பெருமானுடைய அடியவராகிய தமக்கு அடியார் என்ற பெயர் தான் இருக்கணும், தவிர தலைவன் என்ற பெயர் இயலாது என்று நடுங்கி தம்மை தலைவராக கருதும் தவறுகளை செய்ய அறியாதவராய் யாங்கள் அடியவர்க்கு அடியராய் உங்கள் திருவடிகளை நாங்கள் வழிபடுகிறோம் என்று பதில் கூறுவார்கள். ஆனால் அறிவில்லையான நான், அறிவு அற்றவனாகிய யானோ என்னை தலைவன் என்று சொன்னதுமே தலைவன் என்று நினைத்து உம்மை இகழ்ந்து அதிகை வீரட்டராகிய உம்முடைய திருவடிகளை வழிபடாது உலகியல் தீமைகளிலேயே அடியேனை செலுத்தும் பழந்தீவினையாகிய பரிசிலை உடையேன். திருச்சிற்றம்பலம். திருவதிகையிலே இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரரே, கற்றல் கேட்டல், கற்றலிலே பெரியவர்கள், கேட்பதிலே பெரியவர்களை நோக்கி நீங்கள் எங்கள் நாதனார் என்று சொல்ல கேட்டாலும் எப்பொழுதும் நடுங்குவார்கள். பெரியவர்களை பார்த்து நீங்கள் எங்கள் நாதனார் என்று சொன்னால் எப்பொழுதும் நடுங்குவார்கள். ஏன்? தம்மை தலைவர் என்று எண்ணுதல் முதலிய குற்றங்களை செய்து அறிந்தவரே அல்ல. தாம் அடியார்கள் என்பதை மறவாமல் இணையடி தொழுதோம் என்று சொல்லுவார்கள். அவர் நிலை அது. என் நிலை எப்படி தெரியுமா? நான் ஆதன்னா என்ன? அறிவிலின் பொருள்.
நான் அவன் என்று எழுதி தேவரீர் பாதங்களை நான் பரவாமல் காலம் போக்கக்கூடிய பண்டை தீவினைகள், காலம் போக்கக்கூடிய பண்டை தீவினை பரிசிலை உடைய ஏதங்கள்னா இன்று பழவினையும் எதிர்வினை, பழவினை எதிர்வினை. தங்கள் மேலே ஏதங்கள் தீர நின்றார்கள். தங்களை தலைவர் என்று கேட்டாலுமே நடுங்கும் வெற்றீரா இருக்கணும். யான் எனது என்று செருக்காற்று வினையேறா வகை ஏகன் ஆகி இறைபணி நின்று இடைவிடாது பெருமானுடைய திருவடியை நினைத்து மறவாது தொழுதோம் என்பார். அவர்தான் தலைவராவதற்கு தகுதியுடையோர் அனைவர். ஆதலால் நான் யார்? ஒரு அறிவிலி. நானே நாதன் என்று எண்ணி, நானே தலைவன் என்று நினைத்து, நாதனாகிய உன்னுடைய திருவடியை வாழ்த்தி வணங்காது கெடுகிறேன். இவ்வாறு செலுத்துகின்றது எது காரணம்? என்னுடைய பழவினை பரிசு. நான் அந்த பழவினையை பரிசிலையுடையேன். ஆதலின் உன் இணையடியை நான் பரவவில்லை. பழவினை பரிசிலை அறியா எல்லா சிவனில் என்ன நின்று எல்லாம் பரம்பொருள் சிவனே என்று நினைத்து உன் இணையடிகளையே தொழக்கூடிய சிவ புண்ணிய சீலர். ஆதலின் பிறர், அதாவது அடியார்கள் எல்லாரும் அப்பெறலரும் பெற்றே உடையவர்கள். பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். நாதனாரென்ன நாளும் நடுங்கினராகி தங்கள் ஏதங்கள் அறிய மாட்டார் இணையது தொழுதோம் என்பார். ஏதங்கள் அறிய மாட்டார் இணையடி தொழுதோம் என்பார். ஆதலால் அவன் என்று எழுகி அதிகை வீரட்டனே நின் பாதம் நான் பரவாதுய்க்கும் பழவினை பரிசிலேனே திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவதிகை திருவீரட்டானம் சென்று அங்குள்ள வீரட்டானேஸ்வரரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.